வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி ஷோ. அதாவது 4 பேர் 4 விதமா பேசுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் தான் நான் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம பார்த்துருப்போம், நடைமுறையில பேசுவாங்க. எல்லாரும் பக்கத்து வீட்டுல அக்கத்து வீட்டுல நண்பர்கள் எல்லாம் பேசுவாங்க. 4 பேர் 4 விதமா பேசுவாங்க, விட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரே ஆளு 40,000 விதமா பேசுவாரு. எப்படி? ஒரே ஆளு 40,000 விதமாக பேசக்கூடியவர் தான் ஒரு பயங்கரமான ஆளு. அவரை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். என்னடா அவன் என்னது ஒரு ஆளு 40,000 விதம் பேசுவாரா? யார் அது யார் அது யார் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கெஸ்ஸுக்கு போவீங்க. பலர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. பலர் கண்டுபிடிச்ச ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஆள். அவன் இறங்குனா மொத்த இதுவும் க்ளோஸ். அது வேற யாருமே இல்லைங்க, நம்ம யாரு? வைகோ. வைகோ வைகோ அப்படின்ற ஒரு பேரை கேட்டாலே உங்களுக்கு தெரியும், பயங்கரமான பேச்சாளர். அவர் பேசினார்னா அந்த கூட்டத்தை ஆட்டி படைச்சிருவாரு. நாடாளுமன்றத்தை குரல் கொடுத்தாருன்னு வச்சுங்க, நடுங்கி போய்கிடும். ஒரு பயங்கரமான பாத்தீங்கன்னா ஒரு கொள்கைவாதி. அதாவது பார்த்தீங்கன்னா கருவேல மரங்கள்ல வெட்டி தனியால நின்று அழிச்சவர். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஆனா வைகோன்ற ஒருத்தர் பறந்தாலே, அதாவது ஆம பூந்த வீடு பார்த்தீங்கன்னா விளங்காது. அதுதான் உண்மை இல்லையா? அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா அப்பாற்பட்ட ஒருத்தர் இப்ப என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு, என்ன பேசினாரு, இப்ப என்ன பேசிட்டு இருக்காரு அப்படின்றத, அதாவது கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் இருக்கு பார்த்தீங்களா? அதை பத்தி தான். எப்படின்னா கலவை, அது ஒரு கலவையான ஒரு மனிதர். அதாவது ஒரு அரசியல்ல இப்படி ஒரு ஜாம்பவான் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பே கிடையாது. எவனும் எதிர்பார்க்காத முடியாத அளவுக்கு தான் இந்த மனிதர் இருக்காரு. ஏன்னா இது வாய் சாதாரண வாய் கிடையாதுங்க. அது ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, அது எப்படின்னா இது ஒரு என்னால எக்ஸ்பிளைன் பாருங்க, அந்த வார்த்தைகள் வர மாட்டேங்குது. ஏன்னா அவரது பத்தி எதனா பேசணும்னு நினைக்கிறேன், பட் ஆனா அந்த வார்த்தைகள் வரத்து தடுக்குது. அந்த மாதிரி ஆள் தான் இவரு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நேத்து என்ன பண்ணிருக்காரு, திமுக விட்டு நாங்க விலகுறோம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. திமுக விட்டு விலகுறேன் அது சொன்னா பரவாயில்ல தானே, கரெக்ட் தானே? திமுக விட்டு விலகிட்டீங்க, சரி எதுக்காக விலகிட்டீங்க, எதுக்காக விலகிட்டீங்க, என்ன சொல்றாங்க எக்ஸ்பிளனேஷனு? நாங்க திமுக இருக்கும்போது பார்த்தோம்னா எங்களை தடுக்கிறாங்க, பல கஷ்டங்களை தாண்டி அப்படியே கஷ்டப்பட்டு உள்ள இருந்தோம். ஆனா இப்போ சூழ்நிலை நாங்க வெளியே வந்துட்டோம். சரி வேற எதனா காரணம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டோன்னு, இல்ல அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன். அங்க முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்தாரு. வந்துட்டு என்ன வணக்கம் சொல்லிட்டு பக்கத்துல இடம் இருந்துச்சு உட்காராம பக்கத்துல போயிட்டு உட்காந்துட்டு சீமான் கூட பேச ஆரம்பிச்சாரு. இந்த பக்கம் திரும்பவே கூட இல்லை, இந்த பக்கம் திரும்ப கூட இல்லை, அதனால நாங்க விலகுறோம் அப்படி சொன்னார்ல. ஆனா பாத்தீங்களா அதுவும் ஒரு அப்பட்டமான பொய், அப்பட்டமான பொய். பாருங்க, அதாவது கூப்பிடுறாரு, அவர் பேசுறாரு, திரும்ப திரும்ப இவரே தான். அதாவது பார்த்தீங்கன்னா மு க ஸ்டாலின் அவர்களும் இவர்கிட்ட பேசுற நல்லா உரையாடுறாரு. ஆனா இவர் என்ன இப்ப எந்த அளவுக்கு ஒரு மோசமான எண்ணத்தை கொண்டவர்னு தெரிஞ்சுங்களா? 1ஆம் நம்பர் டுபாகூர் தான் இந்த வைகோ. இது மட்டும் இல்ல, இன்னொன்னும் பண்ணாருங்க. அதாவது பாருங்க, யாரும் பண்ணக்கூடியது. அதாவது இவரு கூட போட்டோ எடுக்கணும்னா எப்படி, இவரு கூட போட்டோ எடுக்கணும்னா 100 ரூபாய் தரணுமா, 100 ரூபாய் கொடுக்கலன்னா போ கிடையாது போ. பாத்தீங்களா? எப்பாற்பட்ட ஒரு நல்ல தலைவன்ல, செம்ம தலைவன், அதாவது மிகப்பெரிய ஒரு ராஷ்டிரியான தலைவன் கூட. பாருங்க இந்த வீடியோ பாருங்க. வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் 100 ரூபாய் பணம் கொடுத்து மதிமுக தொண்டர்கள் வைகோவுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். 100 ரூபாய் கொடுத்தால் தன்னுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்ளலாம் என ஏற்கனவே வைகோ அறிவித்திருந்தார். அதன்படி ஆம்பூர் பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற நினைவேந்தல் கூட்டத்திற்கு சென்ற வைகோவிடம் 100 ரூபாய் கொடுத்து தொண்டர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அப்போது பணமின்றி புகைப்படம் எடுக்க அருகில் சென்ற தொண்டருடன் புகைப்படம் எடுக்க வைகோ மறுத்துவிட்டார். பாருங்க, அதாவது எங்கெங்க ஆளுங்கட்சி இருக்குதோ
நீங்க அவரு கிராஃப் எடுத்து பாருங்க. 2018 வரைக்கும் யார் கூட இருந்தாரு? ஏடிஎம்கே இருந்தாரு. ஏடிஎம்கே வந்து தோக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன பண்ணாரு பார்த்தோன்னா திமுக வந்து தூத்து விட்டா போல. திமுக வந்து கண்டுக்கவே இல்லை. அப்புறம் வந்து என்ன வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இந்த கட்சியே உயிர் ஊசலாகுது. அப்படியே இந்த உயிர் போற நேரத்தில் என்ன பண்ணிட்டாப்புல எடுத்துட்டு வந்து டப்புன்னு வந்து காப்பாத்தி அவருக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுத்துட்டாச்சு. ராஜ்யசபா எம்பி கொடுத்த உடனே அந்த கட்சி பார்த்தீங்கன்னா உயிர் பிழைக்குது. பிழைச்சி பார்த்தா 2019 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எம்பி சீட்டு கொடுக்கப்படுது. எம்பி சீட்டில் யார் நிற்கிறா? அங்கதான் மேட்ரு. துரை வைகோ அவருடைய மகன் நின்று திமுகவுடைய உதயசூரியத்தில் நீந்து என்ன பண்றாரு? ஜெயிக்கிறார். கரெக்டா? ஜெயிச்சு என்ன பண்றாங்க? அடுத்த 2021 தேர்தல் வருது. அப்போ தெரியும் 2019 பாத்தீங்கன்னா எல்லா எம்பி தொகுதியும் வந்து திமுக வந்து கைப்பற்றுச்சு. சரி, 39 கைப்பற்றுச்சு. ஒன்று மட்டும் தான் மிஸ் ஆச்சுன்றது உங்களுக்கு தெரியும். அடுத்தது பாத்தீங்கன்னா எங்க நம்ம 2021 தேர்தல் வருது. அதுல வந்து எலெக்ஷன் நடத்தாமலே தெரியும் கன்ஃபார்மா வந்து திமுக தான் வின் பண்ண போன்னு சொல்லிட்டு திமுக கூட இருக்கிறாப்புல. இப்ப 2001 2026 வரைக்கும் வைகோ அவர்கள் எப்படி வந்து பிரயாணம் பண்ணாருன்னா, திமுக தலைவர் தாங்க, அதாவது தமிழ்நாட்டையே இல்லை, திமுக ஒண்ணுதான் வந்து தமிழ்நாட்டையே காப்பாற்ற போகுது, இந்த மாதிரியான டைலாக்குகள்லாம் பேசி கொண்டிருந்தவர் 2026 எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா திமுக தோக்குது. திமுக தோக்குத்தவனே என்ன பண்றாரு? அதாவது பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாப்புல, என்னெல்லாம் வந்து யாரும் வந்து இங்க தேடிலாம் எங்கெல்லாம் பேசலாம் முடியாது, நாங்க வந்து கொள்கையோட இருக்கிறவர்கள், கொள்கையோடு. இந்த வீடியோ பாருங்க. கேட்க வரவே மாட்டாங்க, நெருங்கவே மாட்டாங்க, அந்த எண்ணமே வராது. நாங்க வந்து மிக உறுதிப்பாட்டோடு திமுக கழகத்தோடு இருக்கக்கூடியவர்கள், தொடர்ந்து இருக்கின்றவர்கள். பாத்தீங்களா? அதாவது என்ன சொல்லிட்டாப்புல, அங்க வந்து உள்ள மீட் பண்ணி தோத்த உடனே மீட் பண்ண உடனே பார்த்தோன்னா ஒரு என்ன சொல்றாங்க, அந்த வாய் என்ன சொல்றாரு, நான் வந்து திமுக வீட்டுலாம் போக மாட்டேன், கொள்கைவாதிங்க நாங்களாம், கூட முதலமைச்சர் கூட தான் இருப்போம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. சொல்லிட்டு போனவானே பார்த்தீங்கன்னா அடுத்த 3 நாள் கழிச்சு முதலமைச்சர் விஜய் வந்து பதவியேற்ற பின்பு பார்த்தோன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திக்கிறாரு. சந்திச்ச உடனே வைகோ வந்து சந்திக்கிறாரு. வைகோ ஒன்று சந்திச்ச உடனே வெளியே வரும்போது பார்த்தோன்னா அந்த விஜயோட கையை தூக்கி அப்படி காட்டுறாப்புல. விஜய் வீட்டுக்குள்ள வந்து பிறப்பு அவங்க வேலையாட்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த வேலையாட்கள்லாம் என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு முன்னாடியே நாங்களாம் உங்களுக்கு தாங்க ஓட்டு போட்டோம். எப்படி அது வைகோ வீட்டில் வேலை செய்பவர்களே விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் சந்தோஷம். பாத்தீங்களா, எல்லாம் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. புரிதுங்களா? இப்ப அங்கதான் மாறுது. அங்கதான் அவரோட ஸ்டாண்ட்ஸ், ஒரு உண்மையான முகம் வெளியே வருது. நான் வந்து யார் தெரியுமா, அதாவது ஒருத்தன் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி கொலை பண்ணியிருப்பான். அந்த ரத்த வெறி பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு அமைதியா இருப்பான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சம்பவத்தால பார்த்தீங்கன்னா அந்த திருப்பி அந்த கொலை வெறி வரும்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மனசுக்குள்ள அந்த வருது, நான் யார் தெரியுமா, எங்கேருந்து எங்கே போகணும் தெரியுமா. அந்த வந்த உடனே பார்த்தீங்கன்னா அப்பனும் மகனும் பேசிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நிலைப்பாடுலேருந்து மாறுறாங்க. அப்பப்போ போயிட்டு விஜயை சந்திச்சு விஜய் கூட பேசி, அதாவது 30 நாட்கள்ல பார்த்தோன்னா இவங்க ஆட்சி எந்த அளவுக்கு ஒரு கேவலமா போயிட்டு இருக்குன்னு தெரியும். ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் போயிட்டு இருக்கு. ஆனா வந்து வைகோ என்ன பண்றாரு, நைஸா சூசகமா தம்பி விஜய் வந்து சிறப்பா பணியாற்றார், அவருடைய பணிகள் வந்து மிகவும் பிரமாண்டமா இருக்கு, நல்ல அருமையா பண்ணக்கூடியவர் தான் விஜய், அவருக்கு ஒரு ஆகவாசம் கொடுங்க, 6 மாசம் ஆகவாசம் கொடுங்க, அவர் சிறப்பான பணி ஆற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி அவனுக்கு கொடுக்குறாப்புல. அப்பவே நம்மளுக்கு வந்து உசாராயிட்டா, இது பீஸ் கிளம்ப போகுதுன்னு சொல்லிட்டு திமுக வந்து பெருசாவே கண்டுக்கல, நீ போனா போ போலனா போ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா என்ன உதயசூரியத்தில் நின்றவங்க, இவங்க கட்சிக்காரங்க 2 பேரும் உதயசூரியன் நின்று ஜெயிச்சவங்க. ஸோ என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட போய் பேசி, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த திமுக விட்டு வெளியே வரணும், அதுக்காக ஒரு குழுவை, அதாவது பண்ண பொதுக்குழு கூட்டம் வந்து ஆரம்பிச்சு என்ன பண்றாங்க, ஒரு முடிவுக்கு வர போறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு எம்எல்ஏ வரல. அந்த எம்எல்ஏ கிட்ட இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்கதான் பாயிண்ட். என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஏம்பா, அதாவது இவரே சொல்றாப்புல, வைகோ சொல்றாப்புல, யாரு விஜயை போய் சந்திச்சுட்டு அன்னைக்கு வந்து கூட்டணி விட்டு விலகுறாங்க திமுக இருந்து. அப்போ வந்து வைகோ வந்து என்ன பேசுறான்னு பாத்தீங்கன்னா, மைக்கில் 2 எம்எல்ஏக்களும் அவர்கள் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நானே வந்து உங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வேன்னு அவர் சொன்னார். குதிரை பேரம் யார் பண்றா? குதிரை பேரம் நடத்துகிற கட்சி எது? குதிரை பேரம் நடத்தித்தான் இப்ப ஒரு எம்எல்ஏ கொண்டு போயிருக்காங்களா அவங்க? அது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? குதிரை பேரமா ஒட்டக பேரமா? அதுக்கு பதில் சொல்லுங்க. என் கேள்வி பதில் சொல்லுங்க. தோழர், நீங்க கேள்வி கேட்ட, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த ஒரு செந்தில் செல்வனை கொண்டு போயிருக்காங்களே, இது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? இல்லை, நீங்க இது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? அவங்க கட்சியில சேர்த்தது சேர்க்கிறதா தான் இவர் சொல்லிருக்காரு, நாங்க சேர்ந்துட்டோம்னு சொல்லி.
அது நீங்க திமுகவுக்கு வக்காலத்து வாங்கணுங்கிறதுக்காக கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. என்னை வந்து விஜய் சந்தித்தார். சந்தித்த உடனே சொன்னார், 2 பேரை வந்து நீங்க விலகுங்க, நான் வந்து அங்க பிரச்சாரம் பண்ணி நான் உங்களை ஜெயிக்க வைக்கிறேன். அதாவது வைகோ சேர்ந்த முதல் நாளே விஜயோட வண்டவாளம் தண்டவாளத்தை போட்டு உடைச்சிட்டார். அந்த குழுவிலே சொல்லிட்டாப்புல, இந்த மாதிரி வந்து நிக்க சொல்லுங்க, இந்த மாதிரி ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லுங்க, நான் வந்து நீ எங்க சொல்றியோ ஓட்டு கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் சொல்லிட்டாப்புல. சரி, அங்க சொன்னது தப்புன்னு கூட உணராம என்ன பண்றாரு, அங்க ஒரு பிரஸ் மீட் நடக்குது. அந்த பிரஸ் மீட்ல உட்காந்து என்ன சொல்றாப்புல, இதேதான் விஜய் அவர்கள் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து 2 சீட்டு வந்து நீங்க ராஜினாமா பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு ஓட்டு கேட்டு நிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சொல்றாப்புல. அதுல வந்து அங்க வந்து ஒரு பத்திரிகையாளர் கேட்கறான், இது பேர் என்ன, இது பேர் குதிரை பேரம் தான். ஒரு குதிரை பேரமா, இது குதிரை பேரை சொல்லுவீங்க, குதிரை பேரமும் ஒட்டக பேரம், நீங்க அந்த சேனலுக்கா நீங்க திமுக சார்ந்து பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவரு பேசுறாப்புல. பாருங்க எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பிறவின்றது புரிதுங்களா. இவங்க கட்சி என்னன்னு பாத்தீங்கன்னா மதிமுக கிடையாது, மகன் திமுக. ஒரு மகனுக்காக முன்னாடி பார்த்தா மறுமலர்ச்சி திராவிட கழகமா இருந்துச்சு, இப்போ வந்து மகனுக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சு செயல்படுத்திட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க மகனுக்கு என்ன ஒன்று பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்படி ஆளுங்கட்சி கூட போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறி. அதாவது இவர் பெரிய கட்சி போராளி மாரி இவருக்கு எல்லாருக்கும் தெரியும் இவர் வந்து என்ன பிசினஸ் பண்ணித்தாரு சொல்லிட்டு சிகரெட் டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தாப்புல. இதுக்கு அவர் வந்து வைகோ வந்து ஒரு காரணம் சொன்னார் பாருங்க, எப்படிங்க உங்க மகன் வந்து சிகரெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணா, சிகரெட் பார்த்தா உடலில் கேடாச்சே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு ஒரு அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தாரு. என்ன விளக்கம் தெரியுமா, அந்த விளக்கத்தை நீங்களே பாருங்க. அவன் எம்பிஏ படிச்சிருக்கான், இன்டர்வியூ போனான். ஐடிசில தென்காசி டவுனுக்கு அவனுக்கு ஏஜென்சி கிடைச்சது. கோதுமை மாவு, கடலை மாவு, பருப்பு, ஆட்டா மாவு, சிகரெட்டு இதுக்கு சேர்த்து அவன் டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கினான். தமிழ்நாட்டில் 200 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கிறாங்க. இவனுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் இல்லாத இன்னொருத்தருக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்க போறாங்க. புகை அருந்துவது உடல் நலத்துக்கு கேடு. மாறலே சரியான, மாறலே தப்பு. ஆனா புகை பிடிச்சவன் கற்பழிக்கிறது இல்ல, புகை பிடிச்சதுனால போய் பொம்பளைய கைய பிடிச்சு இழுக்கிறது இல்ல, புகை பிடிச்சதுனால ஒருவரை போய் கைய கால வெட்டுறது இல்ல, புகை பிடிச்சதுனால பெத்த தாய கற்பழிக்க போறது இல்ல, புகை பிடிச்சதுனால பெத்த மகளை தாப்ப பெண்டால போறது இல்ல, புகை பிடிச்சதுனால சமுதாயத்தை அடியோட நாசமாக்குறது இல்ல. இதுதான் உண்மை நிலைமை. பாத்தீங்களா என்ன சொல்றா, என் மகன் துரை வைகோ எம்பிஏ படிச்சிருக்கிறார், மாவு, கடலை, முருண்டை எல்லாம் சிகரெட் எல்லாமே வந்து விற்கலாம் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிபியூட் வாங்கி இருக்கிறார். நான் கேட்கிறேன், சிகரெட் பிடிக்கிறதுனால வந்து யாராச்சும் பெண்களை கற்பழிப்பாங்களா, இல்ல யாராச்சும் பண்ணுவாங்களா? இல்ல. பாருங்க எந்த அளவுக்கு ஒரு அதாவது அவங்க பையனை காப்பாத்துறதுக்காக சிகரெட் பழக்கம் வந்து ஒன்னும் பிரச்சனை கிடையாது, அதால வந்து சமூகத்துக்கு எந்த ஆபத்தும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றாப்புல. எப்பாற்பட்ட ஆள் பாத்தீங்களா அது. அதாவது பாத்தீங்கன்னா அந்த துரை வைகோ இருக்காரு பாத்தீங்கன்னா, துரை வைகோ அவர் வந்து எப்பாற்பட்ட ஒரு ஆளுன்றது தெரியுமா. அதாவது பாருங்க, இவர் வந்து தீப்பெட்டி சின்னத்துல நின்று ஜெயிச்சாலும் இவர் வந்து திமுக கார வந்து ஓட்டு, அதாவது பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வீடு வீடா தெருவா போய் சுத்தி இவர் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட வெற்றி அடைய வச்சாங்க. இவர் என்ன சொல்லணும், துரை வைகோ மட்டும் இருக்கலாமா, எப்படி திமுகவோட தயவால் ஜெயிச்சு துரை வைகோ இருக்கலாமா, ஆனா வந்து இந்த 2 எம்எல்ஏக்கு வந்து ராஜினாமா பண்ணுமா. ஏன்பா உங்களுக்கு திமுக பிடிக்காதானே, திமுக வேணாம் தானே, திமுக ஓட்டு வாங்கி ஜெயிச்சிங்க, ரிசைன் பண்ணிட்டு போ. ஆனா ரிசைன் பண்ண மாட்டாரா, ஆனா இந்த 2 எம்எல்ஏக்கள் மட்டும் ரிசைன் பண்ணிட்டு வாங்க, நம்ம போய் அந்த கட்சியில போய் இணைஞ்சு நம்ம வந்து அமைச்சர் பதவி வாங்கி நம்ம அப்படியே வந்து நல்லா சம்பாரிச்சு போலாம். அப்பாற்பட்ட ஒரு கேவலமான கட்சி தான் பாத்தீங்கன்னா இது மதிமுக. வைகோ இப்ப மிகப்பெரிய ஆள் திமுக, அவரு இப்பெல்லாம் கிடையாது, அவரு ஒரு ஆளு. ஆனா அவருடைய குரலை ஒலிக்க வைத்தது யாரு, எம்பி சபையில யாரு எம்பி ஆக்கி அமைச்சது, யார் எம்பி ஆச்சு ஒரு குரல் கொடுக்க சொன்னா. 1970 இருந்து 1990 வரைக்கும் பார்த்தா 3 வாட்டி எம்பியா இருக்காப்புல. அந்த எம்பி ஆனது யாரால நினைச்சிட்டு இருக்கீங்க, திமுக தான். நீங்க ரெக்கார்ட் எடுத்து பாருங்க, இவர் அதிமுக போயிருக்காரு, பிஜேபிக்கு போயிருக்காரு, எங்கேயாவது மக்கள் ஆதரவு தந்து இவரை ஜெயிக்க வச்சாங்களா? திமுக கூட இருந்தா மட்டும்தான் இவர் ஜெயிக்க முடியும். கரெக்டா? அங்கங்க பயணிச்சு இப்ப திமுக தோத்த உடனே சரி புது கட்சி வந்துச்சு, ஒரு மாற்று சக்தி வந்துச்சு, சரி நம்ம துரை வைகோ வந்து அங்க அமிச்சு நம்ம கட்சியை வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு கீழ்த்தரமான பாலிடிக்ஸை வந்து கொண்டு வந்து வைக்கிறாப்புல. ஆனா அது கூட பரவாயில்லைங்க, அது தான் வந்து யாரை பத்தி பேசுறோம், நம்ம பேசுறதுனால யாருக்கு பிரச்சனை உண்டாக்குன்னு தெரியாம ஒரு பத்திரிகையாளரை சந்திச்சு, அதாவது பாத்தீங்கன்னா 2 எம்எல்ஏக்களும் விஜய் ராஜினாமா பண்ணிட்டு வர சொன்னாரு, நான் இந்த ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன, குதிரை பேரமா, ஒட்டக பேரமா, இல்ல வந்து சிங்க பேரமா, இல்ல புலி பேரமா, இல்ல பூனை பேரமா?
சொல்லுங்க மிஸ்டர் கோபால்சாமி அவர்களே, நீங்க இஷ்டத்துக்கு உங்க பையனுடைய எதிர்காலத்துக்காக வந்து இந்த மாதிரி கட்சி தாவல் பண்ணி திமுக நிர்வாகிகள்லாம் போயிட்டு ஓட்டு கேட்டு அந்த ஓட்டால ஜெயிச்சு வந்த நீங்க வந்து எப்படி உண்மையா இருக்கணுமா இல்ல இப்படி இருக்கணுமா? இதுனா அது கொள்கையோட பயணிக்கிறனா? எந்த கொள்கையோட பயணிக்கிறீங்க நீங்க கோபால்சாமி அவர்களே? என்ன கொள்கையோட பயணிக்கிறீங்க? எல்லாமே டுபாகுரு. ஆனா ஒன்னு சொன்னாரு பாருங்க, டிஆர் ஒன்னு சூப்பரா, இங்க பாருங்க இந்த வீடியோ பாருங்க. அவரை பத்தி நான் ஒன்னு சொன்னேன், வைகோ அவர் சைக்கோன்னு சொன்னேன், அன்னைக்கு அது உண்மையானுச்சு. அதே மாதிரி இப்ப ஒண்ணு சொல்றேன், சாதாரண ஒரு வைக்க போற நம்பி போனா கூட அவன் வாழ்ந்துருவான், இந்த வைகோவை நம்பி போனா அந்த ஆள் விழுந்துருவான். என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க வைக்க போற நம்பி கூட போலாம், ஆனா வைகோவை நம்பி போக கூடாதுன்னு சொல்லிக்கிறார் பாருங்க. அதான் உண்மை. அப்பாற்பட்ட ஆட்கள் தானே நீங்க. உண்மை உடைச்சிருக்காப்புல. வைகோ நீ ஒரு சைக்கோ அப்படின்னு சொன்ன ஒரு டி ராஜேந்திரன். அதாவது வைகோவை பத்தி தெரியாம எப்படி வந்து விஜய் வந்து கூப்பிடுறாரு? ஏங்க அந்த 2 எம்எல்ஏக்களும் வந்து வரத்துக்கு இதுவே இல்லைங்க, வர முடியாதுன்ட்டாங்க. நாங்க வர முடியாதுங்க, நாங்க வந்து திமுக அந்த நன்றி உள்ளவர்கள் அந்த 2 எம்எல்ஏக்கள், அந்த 2 எம்எல்ஏக்களுக்கும் எங்க ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அவங்களுக்கு புரியுது, திமுக நம்மளுக்காக கஷ்டப்பட்டு ஊடா போய் ஓட்டு கேட்பான், நீ ஒரு சுயநலத்துக்காக நீயும் புள்ளியும் சேர்ந்து ஒரு இது பண்ணி வந்து நீங்க வந்து விஜய் கூட சேருவீங்க, நாங்க வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மை தானே, கரெக்ட் தானே, கரெக்டா போயிட்டாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணோம், ஒரே ஒரு எம்பி, அதுவும் திமுக ஜெயிச்ச எம்பி, அதுவும் துரை வைகோ, அவங்களை வச்சுட்டு இவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஷேர் ஆட்டோ, மொத்த ஷேர் ஆட்டோ போதும் மொத்த கட்சி உங்களுக்கு, அந்த ஷேர் ஆட்டோல இவங்களுக்கு தூக்கி போட்டுங்கன்னு போயிட்டு விஜய் கட்சியில வந்து இணைகிறாங்க. பாத்துங்க சார், விஜய் சார் தயவுசெய்து சொல்றேன், சேர்ந்த ஒரு முதல் நாளே உங்களை பத்தி போட்டு குத்துட்டாப்புல, நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான எவிடன்ஸை கிரியேட் பண்ணிட்டாப்புல. ஏன்னா நீங்க வந்து குதிரை பேரம் சோஃபா மாடல் எதுவுமே பண்ணுன்னு சொல்லி சொன்னீங்களே, ஆனா ஓப்பனா சொல்லிட்டாப்புல நீங்க தான் வந்து ஒரு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு எவிடன்ஸும் சொல்லிட்டாப்புல. இந்த மாதிரி ஆட்களை நீங்க சேர்த்து வச்சு நீங்க ஒன்னும் வந்து பண்ண போறது இல்ல. இந்த கட்சியை உங்க கட்சியில் நீங்க சேர்த்தாலே சொல்றேன் கேளு, உங்க கட்சி க்ளோஸ். உண்மை, எதாவது திமுக எதுவும் கஷ்டமே பட தேவையில்ல, வைக்க உள்ள போனாரா கட்சி வழங்கிடும், டோட்டலா முடிச்சிடும். உண்மை தான். அதான் தயவு செய்து சுதாரிச்சு துரத்தி விட்டுருங்க தயவு செய்து. அதாவது தமிழ்நாட்டிலே பாருங்க, தமிழ்நாட்டிலேயே வந்து ஒதுக்கப்பட வேண்டிய கட்சி, நிராகரிக்கப்பட வேண்டிய கட்சி எதுன்னு பார்த்தா பிஜேபி கூட கிடையாதுங்க. பிஜேபி கூட இருக்கலாம், ஆனா இப்பாற்பட்ட ஒரு அயோக்கிய கட்சியை வந்து இருக்க கூட தமிழ்நாட்டுல பொறுத்து உண்ணும். இந்த மாதிரி ஆட்களுக்கு திமுக வேலை செஞ்சான் பாரு, இந்த மாதிரி வீடியோடா போய் ஓட்டு கேட்டான் பாரு, அவனுடைய பாவனா அவங்க சும்மா விடாது. நீ இப்ப சொல்றேன் கேட்டுங்க மிஸ்டர் துரை வைகோ அவர்களே, நீங்க வந்து என்னதான் வந்து இதுக்கப்புறம் வந்து தலைக்கு தண்ணி கொடுத்தாலும் சரி, உங்களால உங்க கட்சியால ஒரு கவுன்சில் சீட் வாங்க முடியாது. இது நான் ஓப்பன் சேலஞ்சு விடுறேன் உங்களுக்கு. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு கட்சி உங்களுது. எங்களுடைய இதுலயே எல்லாம் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த அளவுக்கு பேசி நீங்க போறீங்கன்னா எப்பாற்பட்டால் அதுதாங்க சொல்றாங்க. ஒரு வாட்டி எம்பி எலெக்ஷன் 2024 எம்பி எலெக்ஷன் அப்போ நான் அப்போ வந்து ஒரு பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டேன். மைக்க பிடிச்சிட்டு அழுகுறாப்புல. அப்போ வந்து நேரு ஒண்ணு பண்ணுவாரு பாருங்க, இந்த வீடியோ பாருங்களேன். டென்ஷன் பண்றீங்கன்னு எனக்கு தலைகுடி வந்து அப்ப எங்க அப்பாவுக்கு தலைகுடி வந்துடக்கூடாது அரசியலுக்கு வந்தேன். அப்ப வந்து நான் இவர் நினைச்சு பரிதாபப்பட்டு என்னடா இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சேன் நானு. இப்ப இன்னும் கதற விட்டுருக்கணும். அழுவுறீங்களா? எங்க அப்பாவுக்காக, எங்க அப்பாவுடைய இதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறீங்களா? அன்னைக்கு அழுவுறீங்களா? இப்ப அதே மாதிரி நீங்க தினம் அழுகணும். அதை நான் பார்க்கணும். நேரு கரெக்டா பண்ணியிருக்காரு. உங்களை பத்தி தெரிஞ்சு நீங்க எப்பாற்பட்டாலும் எங்க எப்படி மாறி போவீங்கன்னு தெரிஞ்சு கரெக்டா அந்த விஷயம் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ இப்ப தினம் கிட்டத்தட்ட ஒரு 1000 வாட்டி பார்த்திருக்கேன் நீங்க அழுவுறத. ஏன்னா உண்மை, ஏன்னா திமுகவோட ஓட்டை வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு ஒரு அதெல்லாம் நல்லா சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு நான் என்ன பண்றது, இந்த மாதிரி ஆட்களை தான் வந்து யாரு நம்ம திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஆட்கள் தான் கூட்டணி வச்சிருக்காரு. இங்க தேவையே கிடையாது. அங்க இவங்க நிக்க வேண்டிய இடத்துல நம்மளுடைய உதயசூரியன் சின்னத்துல நம்மளுடைய கட்சிக்காக வேலை செஞ்சு சீட்டு கொடுத்துருந்தீங்கன்னா இதெல்லாம் தேவையா? இவரெல்லாம் ஒரு ஏங்க இதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, காலாவதியான கேஸுங்க இது.